வி நீட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் தானே நீங்கள் ஓட்டு போய் கேட்டீங்க. உங்களை தான் உள்ளே விடலையே. உங்களை உள்ளே விடாத போது எப்படி இந்த அளவில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்? ரைட், இதுக்கெல்லாமே டேட்டாவாக we have done a investigation from our side, because நேற்றுலேருந்து இந்த ரிசல்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் யாருக்குமே அது வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து ஞானேஷ்குமாருக்கு கிடைச்ச மேண்டேட். ஞானேஷ்குமார் செய்த தவறுகள் எலெக்ஷன் கமிஷனர் எந்த அளவில் பிஜேபிக்காக ஆதரவாக அனைத்து விஷயத்தையுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ்ஐஆர் 68 lakh voters has been deleted. யாரை நீங்கள் delete பண்ணீங்க? அந்த பட்டியலில் இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. அண்ட் எந்த அளவில் இங்கே வந்து பணம் கொடுக்கப்பட்டது? 10,000 ரூபா ஒரு பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் போடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 33,000 கோடி ரூபாயிலிருந்து 50,000 கோடி ரூபாய் வரை அரசாங்கத்தோடைய பணத்தை நீங்கள் செலவு செஞ்சுருக்கீங்க. ஜீவிகா பெஹன்கிற ஒரு சில பெண்களை வச்சு, ஒரு சில பெண்கள் 1,80,000 பெண்களை வச்சு யூ மேனிப்புலேட்டட் விமன். அந்த பெண்கள் போய் கூறிய விஷயம் என்ன தெரியுமா? அப்படி நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலைன்னா நாங்கள் கொடுத்த 10,000 ரூபாய் திருப்பி கேட்டுருவாங்க. அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஹைடிங் பிஹைண்ட் வாட் எவர் த நியூ ரூல்ஸ் brought பை பிஜேபி. எஃப்ஐஆர் போடக்கூடாது, ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே எஃப்ஐஆர் போடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, பதில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? பாதுகாப்பு இல்லாத இடத்துல போய் கூட ஒரு 10 ஓட்டை வாங்குறதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போகிறது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்சிடெண்ட்டை என்னால் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் எடுத்து வைக்க முடியும். ஓட்சோரி நடக்கலைன்னு யார் சொல்கிறா? ஐ கேன் கிவ் யூ எவிடன்சஸ் தட் மிஸ்டர் ஞானேஷ்குமார் அண்ட் டீம் had not took any action. இதில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல 21 மாதத்தில் முடிஞ்சிருச்சுன்னு. இதில் பேஜ் நம்பர் 1 பேராகிராஃப் 1 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை சரியா? இதில் தெளிவாக எழுதியிருக்கு. இது வந்து 2003ஆம் ஆண்டு வெளிவந்த எஃப்ஐஆர் கைட்லைன்ஸ். ஞானேஷ்குமார்கிட்ட போய் கேட்டால் எங்கள்கிட்ட இல்லை, இது டாப் சீக்ரெட்னு சொல்கிறாரு. தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே கேள்வி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இதை ஏன் மறைச்சி வச்சாங்கன்னு நான் பார்க்கும்போது படித்து பார்த்தது தெரியுது எவ்வளோ பெரிய தில்லுமுலை இவங்க செய்கிறாங்கன்னு. டெல்லியிலேருந்து பிஜேபி நபர்கள் பீகாருக்கு வர்றாங்க, ஓட்டு போடுறாங்க. டெல்லியிலையும் ஓட்டு போடுறாங்க, பீகார்லேயும் ஓட்டு போடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான நபருடைய எவிடன்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவங்க என்ன பூஜை ஆர்த்தி எடுக்க வந்தாங்களா பீகாருக்கு? இப்போ நிதிஷ்குமாரே தேவையில்லாதபடி ஆயிடுச்சு. ஸோ ஹி ஹேஸ் 80 seats, பட் நிதிஷ்குமார் தேவையில்லை. ஏன்னா இவங்கள்ட்ட 91 இருக்குது. அங்கே சிராக் பாஸ்வான்கிட்ட 21 சீட் இருக்குது. இந்த 2 பேருமே சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு 212 சீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன த அதர்ஸ் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ், சின்ன சின்ன கட்சிகள் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ நிதிஷ்குமாரே தேவையில்லை இங்கே. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ரூஸ்டர் திரு ராகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, இப்போது பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸினுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு படு தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிஜேபியை சேர்ந்தவர்கள், பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறது என்னன்னா ஹினானிமஸ் ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்களே எதிர்பார்க்கல. மேக்ஸிமம் 170 அபோவ் இல்லை 180 அபோவ் அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் இது பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, பீகாரினுடைய இந்த முடிவுகளில் நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன? லாஸ்ட் 20 years நிதிஷ்குமார் இஸ் த சீஃப் மினிஸ்டர். ஓகே, ரைட். 2014க்கு அப்புறம் பீகாரில் டபுள் இன்ஜின்க்கு சர்க்கார் இருக்கு. ஒரு பக்கம் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார். நவ் யூ டெல் மீ, இந்த தேர்தலும் போது மக்கள் பிஜேபியினர்களை கிராமத்திற்குள்ள உள்ள கூட விடலை. த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வாஸ் த்ரோன் அவே. சாணியை எடுத்து அடிச்சாங்க பப்ளிக். சரியா? ஸோ மக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்ததுங்க? ரைட், வி நீட் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் தானே நீங்கள் ஓட்டு போய் கேட்டீங்க. உங்களை தான் உள்ளே விடலையே. உங்களை உள்ளே விடாத போது எப்படி இந்த அளவில்
உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், ரைட்? இதுக்கெல்லாமே டேட்டாவாக we have done a investigation from our side, because நேற்றுலேருந்து இந்த ரிசல்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் யாருக்குமே அது வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம், ரைட்? பிகாஸ் ஆர்ஜேடி और महागठबंधन, இன்னொரு பக்கம் என்டிஏ இஸ் டெஃபினெட்லி அ லார்ஜர் குரூப். அண்ட் மகாகட்பந்தன் அவ்வளோவா இல்லை, அங்கேயும் தவறுகள் இருக்குது. வெறும் ஓட் சோரிங்கிற அலிகேஷன் நீங்கள் வந்து எடுத்து வைக்க முடியாது. பட் இந்த இடத்துல பீப்புள்ஸ் மேண்டேட்டான்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இது வந்து கியானேஷ்குமாருக்கு கிடைச்ச மேண்டேட். கியானேஷ்குமார் செய்த தவறுகள், எலெக்ஷன் கமிஷனர் எந்த அளவில் பிஜேபிக்காக ஆதரவாக அனைத்து விஷயத்தையுமே, ஸ்டார்டிங் ஃப்ரம் எஸ்ஐஆர் 68 lakh voters has been deleted. யாரை நீங்கள் டிலீட் பண்ணீங்க? அந்த பட்டியலில் இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. 21 lakh voters has been added. யாரை நீங்கள் சேர்த்தீங்க? எங்கேருந்து சேர்த்தீங்க? வேர் இஸ் த பட்டியல்? வேர் இஸ் த லிஸ்ட்? நோபடி நோஸ். சுப்ரீம் கோர்ட்டில் 16 லட்சம் வாக்காளர்களுடைய ஃபார்ம்ஸ் வந்ததாக நீங்களே எனெக்ஷரில் கொடுத்துருக்கீங்க, எஃபிடேவிட்டை வச்சு கொடுத்துருக்கீங்க. பட் யூ ஆர் 21 lakh voters. How did this 4 lakh odd voters came? Right? 7 crore and 42 lakh voters are at the final list of SIR. கியானேஷ்குமார் தானே சொன்னார். நேற்று 11ஆம் தேதி வெளிவந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ் வெளிவிட்ட அந்த அது பார்த்தீங்கன்னா 7 crore and 45 lakhs, ரைட்? அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு. பஸ் how did you got 3.5 lakh voters all of a sudden? ஹரியானா எலெக்ஷனில் as per what ராகுல் காந்தி's third press meet shows, 22,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒட்டுமொத்த அரசாங்கமே மாறிடுச்சு, ரைட்? Here we are talking about 3.5 lakh voters on the last phase. 68 lakh voters delete பண்ணப்படுறாங்க. அண்ட் எந்த அளவில் இங்கே வந்து பணம் கொடுக்கப்பட்டது? 10,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணோட அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் போடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 33,000 கோடி ரூபாயிலிருந்து 50,000 கோடி ரூபாய் வரை அரசாங்கத்தோடைய பணத்தை நீங்கள் செலவு செஞ்சுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஓட்சோரி நடக்கலை, ஓட்டை நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. யாருடைய பணம்? மக்களுடைய பணம், டாக்ஸ் பேயருடைய பணம், ரைட்? ஆஸ் பர் the same election commission's rule, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தொடங்கிய அடுத்த நிமிஷத்திலிருந்தே ஒரு ஓட்டரை அவருடைய வீட்டு வாசலை கூட நீங்கள் தாண்ட விடக்கூடாது ஆஸ் அ பொலிட்டிஷியன் ஆர் ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. வாட் யூ ஹாவ் டன்? ஜீவிகா பெஹன்கிற ஒரு சில பெண்களை வச்சு, ஒரு சில பெண்கள் 1,80,000 பெண்களை வச்சு யூ மேனிப்புலேட்டட் விமன். அந்த பெண்கள் போய் கூறிய விஷயம் என்ன தெரியுமா? அப்படி நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலைன்னா நாங்கள் கொடுத்த 10,000 ரூபாய் திருப்பி கேட்டுருவாங்க. திஸ் இஸ் வாட் தே வர் டெல்லிங். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், கர்னாலில் இருந்து 2 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆன் 3rd of November. ஆன் 3rd of November ஈவினிங் 3 o'clock ஒரு ட்ரெயின், 4 o'clock ஒரு ட்ரெயின் ஃப்ரம் குருகிராம். எதுக்காக? பீகார்லேருந்து வெளிவந்த மக்கள் திரும்பி பீகாருக்கு போகணுமா, அங்கே போய் ஓட்டு போடணுமா? கழுத்தில் பிஜேபியோடைய துண்டு இருக்குது. தெளிவாக வீடியோவில் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து பிஜேபி தான் டிக்கெட் வாங்கி கொடுத்ததுன்னு. இஸ் திஸ் நாட் அ பிரைப்? வேர் இஸ் எலெக்ஷன் கமிஷன்? வாட் வாஸ் தேர் டூயிங்? வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் மிஸ்டர் கியானேஷ்குமார்? ஸோ தெளிவாக நான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ விக்ட்ரி ஆஃப் பிஜேபி, இட் இஸ் நாட் அ விக்ட்ரி ஆஃப் என்டிஏ, இட் இஸ் அ விக்ட்ரி ஆஃப் கியானேஷ்குமார். So we all should say thank you to him for conducting such a election. நாளைக்கு இது தமிழ்நாட்டில் நடக்கும் 26லயா? Yes, it will happen in Tamil Nadu. நாளைக்கு வெஸ்ட் பெங்காலில் நடக்கும். பீகார் வாஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல் கிரவுண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தியிருக்காங்க பீகாரில். எஸ்ஐஆரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு, ஓட்டு திருட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு, அது ஹிட்டும் கொடுத்துருக்கு. அண்ட் vote chori is a established proven point. ஓட் சோரி நடக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது. சொல்கிறவங்களே எனக்கு கொண்டாந்து காட்டுங்க. ஐ வில் ஆன்சர் தெம், ஐ வில் ரிப்ளை டு தெம். ஓட் சோரி இஸ் an established thing and Election Commission of India is hiding
behind whatever the new rules brought by BJP. எஃப்ஐஆர் போடக்கூடாது, ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே எஃப்ஐஆர் போடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, பதில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் பாடி ஆர் நாட்? யாருக்காக நீங்க வேலை பார்க்குறீங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கா? ஆர் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஆர் யூ as a individual constitutional body which comes under the constitution. TN Session உடைய ஒரு வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. He says, I am not a part of government of India. I am not under this ruling government. I come under Indian constitution. I am a separate body. எனக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு. இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு மட்டும் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வரை அந்த ஓட் ரைட் போய் கிடைக்கணும். நக்சல் பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அப்போ ஒரு போலிங் ஆஃபீஸர், ஒரு சில ஒஃபிஷியல்ஸ் தலையில் அந்த இந்த பேலட் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நடந்து போய் அங்கெல்லாம் போனீங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க. ரைட்? அந்த 4-5 பேருக்கு ஒரு ஃபுல் பட்டாலியன் பாதுகாப்பு இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைதி நடந்து போய், நைட்டு ஃபுல்லாக நடந்து போய், காலையில் அந்த போலிங் ஸ்டேஷனை பண்ணி அங்கேயும் ஓட்டு போட வர மாட்டாங்க, பயம். அங்கே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஓட்டு போட வச்சு எடுத்துகிட்டு வர்றது. பட் ஹியர் இன் திஸ் எலெக்ஷன் வாட் யூ ஹேவ் டன்? ஸோ தெர் வாஸ் அ பிளேஸ் இன் பிஹார், மேக்ஸிமம் ஓட்டர்ஸ் ஆர் ஃப்ரம் ஆர்ஜேடி சப்போர்ட்டர்ஸ். போலிங் ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் மக்களுடைய கிராமம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகிறதுக்கு போட் மட்டும்தான் ஒரே ஒரு வழி. எல்லா போட்டையுமே பிளாக் பண்ணிட்டார், போகக்கூடாது. ரைட்? ஏன்னு கேட்டால் செக்யூரிட்டி இஷ்யூ. அந்த புறம் போனால் மட்டும்தான் ஓட்டே போட முடியும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. அண்ட் த அத்தாரிட்டி பிளாக்ட். இப்போ ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. நக்சல் இருக்கக்கூடிய இடத்துல கூட, உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல போய் கூட ஒரு 10 ஓட்டை வாங்குறதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போனது. இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்சிடெண்ட்டை என்னால் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் எடுத்து வைக்க முடியும். ஓட்சோரி நடக்கலைன்னு யார் சொல்கிறா? ஐ கேன் கிவ் யூ எவிடன்சஸ் தட் மிஸ்டர் கியானேஷ் குமார் அண்ட் டீம் had not took any action. Secondly, Mr. Gyanish Kumar and team நாளைக்கு வந்து என் மேலே வழக்கு கூட போடலாம். I can prove you what all they have done wrong with evidences. வாய் வார்த்தையாக பேசக்கூடிய நபர் நான் கிடையாது. 24 வருஷமாக இந்த தொழிலில் நான் இருக்கேன். எத்தனையோ எலெக்ஷன்ஸை பார்த்துட்டேன். பட் இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை, ரிப்போர்ட்டே பண்ணதில்லை. உங்களுக்கே புதுசாக இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். It is atrociously nonsense result what we have seen yesterday. எனக்கு ஆர்ஜேடியும் எதுவும் கொண்டாந்து பணத்தை கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல. neither I want to. I was the same guy who used to talk, who used to criticize when Congress was in the power. I'm the same person who's criticizing this government because you are in the power. உங்கள்ட்ட தானே கேள்வி கேட்க முடியும். நீங்கள் தானே தவறான சட்டங்களை கொண்டுட்டு வந்தீங்க. இப்போ இது குறித்து பேசும்போது பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு வீடியோ கால் இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I have seen it. பார்த்தீங்க? அது பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? எங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நபர் பேசும்போது எனக்கு ஒரு ஐ வாஸ் ஃபீலிங் பேட் ஃபார் த ரிப்போர்ட்டர், த ஆங்கர். ஏன் மன்னிப்பு கேட்டார்னு எனக்கு தெரியலை. ஹி ஷுட் ஹவ் ஜஸ்ட் செட் கெட் அவுட். உன்னோட இன்டர்வியூ தேவையில்லைன்னு போயிருக்கணும், ஆஃப் பண்ணியிருக்கணும். Or he should have answered him. ஓட் சோரி இல்லைன்னு எப்படி அந்த நபர் பேசுறாரு? அண்ட் மன்னிப்பு ஏன் கேட்கணும் சார்? your own fellow அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தியோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் பிஜேபியோட அனுராக் தாக்கூர் கம்ஸ் அவுட் அண்ட் டூ அ பிரஸ் மீட் அண்ட் ஹீ சேஸ் ஓட் சோரி நடந்திருக்கு சார். எங்க? ராகுல் காந்தி நின்ற இடத்துல ஓட் சோரி நடந்ததான், பிரியங்கா காந்தி நின்ற இடத்துல ஓட் சோரி நடந்ததா, அந்த மாதிரி 6 இடங்கள் எடுத்து வைக்கிறார். கேன் யூ ஆஸ்க் அனுராக் தாக்கூர் டு சே சாரி? உங்களுடைய ஆட்கள் தானே. இட் வாசன்ட் ராகுல் காந்தி. நோ. இல்லை, அந்த நேர்காணலில் பயன்படுத்தின வார்த்தை மீடியா நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாவது நடத்துறீங்களா? அந்த மாதிரியான வார்த்தைகள் சார், அதுதான் தைரியம். அண்ணாமலை தமிழ்நாட்டில்
அரசியலுக்குள்ளே வந்தபோது பிஜேபி பிரசிடெண்ட்டாக பதவியேற்ற போது சொடுக்கு போட்டு காட்டினார்கள். 6 மாதத்துக்குள்ளே நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவேன். நோ ஒன் ஆப்ஜெக்டட். அண்ணாமலை எத்தனை பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தியிருக்கான். ஸ்பெஷலி நீங்கள் எல்லாம் யூடியூபர்ஸ், நீங்கள் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கக்கூடிய என்னை போன்ற ஏராளமான பத்திரிகையாளர்கள் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்தால் இங்கே வந்திருக்கோம். அங்கே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அங்கே எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் டு ரைட் அது போயிருச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்க, விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. அடானி அம்பானி கையில் எல்லாமே போயிருச்சு. எங்களால் உண்மையாக நடக்க முடியலை. எங்களுக்கு மேலே ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும் போது we said nothing doing, we don't want your salary, we want to write the facts. அதுக்காக நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். யூ டாக் அபவுட் ரவீஷ் குமார், யூ டாக் அபவுட் மீ, ஆகாஷ் பானர்ஜியிலேருந்து தொடங்கி, நவீன் குமார்லேருந்து தொடங்கி, பிரசூன் வாஜ்பாய், பர்கா தத், ஆசுதோஷ். Today, every single individual of my era, everyone is on YouTube. Do you say we are not journalists? And there is nobody to oppose him. அங்கிருந்து வந்த தைரியம் தான் சார் இது. தமிழ்நாடு வரைக்கும் வந்தாச்சு. எஸ். பத்திரிகையாளரை நீ மன்னிப்பு கேட்டால் தான் மறுபடியும் பேசும்னு சொல்லும்போது அந்த நபர் நான் வார்த்தையை வாபஸ் வாங்கி எல்லாமே சொன்னால் கூட நோ. தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஷுட் ஆஸ்க் அனுராக் தாக்கூர். எனக்கு அந்த மாதிரி நபர் வர மாட்டேங்கிறாங்களே தான் பிரச்சனை. வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? Of course I will answer them. I will give them reports. எஸ்ஐஆர் நடக்கிறது தவறான முறையில் நடக்குது. எஸ்ஐஆர் மேலே தப்பு இல்லை. எஸ்ஐஆரை எந்த முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்களோ அது தவறு. 68 லட்சம் நபர்களை நீக்கியிருக்கீங்க. எப்படி நீக்கினீங்க, எதற்காக நீக்கினீங்க, யாரை நீக்கினீங்க, அந்த பட்டியலில் என்கிட்ட வராத போது how will I say SIR is good? டோட்டலாக ஒரு 20 நாளில் எஸ்ஐஆர் முடிச்சிட்டாங்கல்ல சார் பீகாரில்? See, first of all, அரசியல் கட்சிகள் மீது மிகப்பெரிய தவறு இருக்குது. பீகாரில், தமிழ்நாட்டில், பீகாரில், ஆல் ஓவர் இந்தியா. பிகாஸ் அரசியல்வாதிகளுக்கு அந்த பிரச்சனையே புரியலை. என்ன பிரச்சனைன்னே புரியலை. நீங்கள் சொல்கிறீங்க 20-21 நாளில் அங்கே பீகாரில் முடிச்சுட்டாங்க. நோ, இட் டுக் ஆல்மோஸ்ட் 1 month. 2003 கைட்லைன்ஸ் படி இந்த எஸ்ஐஆரை நடத்துகிறோம்னு சொல்கிறீங்க. கைட்லைன்ஸ் எங்க, விதிமுறைகள் எங்க? Till now, Election Commission of India had not given. There is no guidelines. What these political parties should have done? Stop the SIR. Unless we see the guidelines, we will not allow this to happen. போங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ரோட்டில் வாங்க, அமைதியான முறையில் போராடுங்க. யூ ஹாவ் திஸ் ரைட் ஆர் நாட்? நீங்கள் ஹாயாக ஒரு ஏசி ரூமில் உட்காருவீங்க, 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பீங்க, எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம். நத்திங் வில் ஹேப்பன். ஏன் எதிர்க்கிறோம்? எப்படி அந்த கைட்லைன்ஸில் இருந்தது? என்ன அந்த கைட்லைன்ஸ்? ஐ ஹாவ் தட் கைட்லைன்ஸ். 2003 கைட்லைன்ஸ் என் கையில் இருக்குது சார். நாங்கள் இந்த கைட்லைன்ஸை எப்படி எடுத்தோம்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே ஹாவ் நாட் கிவன் அஸ். திஸ் இஸ் த கைட்லைன்ஸ், 2003 கைட்லைன்ஸ். போய் நீங்கள் தேர்தல்கிட்ட கேளுங்க. அவர் சத்தம் போட்டார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க. he will not have. I talk with evidence. I will, இதில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல 21 மாதத்தில் முடிஞ்சிருச்சுன்னு. இதில் பேஜ் நம்பர் 1, பேராகிராஃப் 1 நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை சரியா? இதில் தெளிவாக எழுதியிருக்கு. இது 2003ஆம் ஆண்டு வெளிவந்த கைட்லைன்ஸ். ஞானேஷ்குமார்கிட்ட போய் கேட்டால் எங்கள்கிட்ட இல்லை, இது டாப் சீக்ரெட்னு சொல்கிறாரு. தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே கேள்வி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது ஏன் மறைச்சி வச்சாங்கன்னு நான் பார்க்கும்போது படித்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ பெரிய தில்லுமுலை இவங்க செய்கிறாங்கன்னு. ஓட் சோரி நடக்கலைன்னா எஸ், இட் இஸ் அ ஓட் சோரி. ஐ எக்ஸ்பிளைன் யூ ஹவ். பேஜ் நம்பர் 1, paragraph 1, it clearly says that the commission has since ordered special revision of intensive nature with reference to 1st January 2003 as the qualifying date. குவாலிஃபைங் டேட் இருக்கே ஒழிய முடியக்கூடிய டேட் கிடையாது. 4ஆம் தேதி நவம்பர் மாதம் நீங்கள் எஸ்ஐஆரை தொடக்குறீங்க, டிசம்பர் மாதம் முடிக்கிறீங்கன்னா there is a start date and end date. இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. Here there is no end date. SIR started in 2003. That wasn't called as SIR. In fact, அதுவும் தப்பு.
that supposed to be as intensive nature with reference. Special revision of intensive nature. Right? தொடங்குனது ஜனவரி 1ஆம் தேதி, முடிச்சது 2005ஆம் ஆண்டு. 2003 to 2005 வரை அந்த எஸ்ஐஆர் நடந்தது. சில மாநிலங்களில் 8 மாதம் பிடிச்சிச்சு, சில மாநிலங்களில் 15 மாதம் பிடிச்சிச்சு, சில மாநிலங்களில் 6 மாதம் பிடிச்சிருக்கோம். ஸோ தெர் வாஸ் நோ க்ளோசர் டேட். அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி இல்லாமல் இன்னைக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கும். I'll come to this point. Mr. Ganesh Kumar says, டூப்ளிகேட் வோட்டர்ஸ்களை ஸ்கேன் செய்வதற்காக நாங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்த மாட்டோம், மேனுவலாக நாங்கள் பண்ணுறோம். In 2003, in the same guidelines, it is written, use computer. 2003ல எக்ஸல் எல்லாம் கிடையாதா? Answer me. இன்னைக்கு டெக்னாலஜி இருந்தால் இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். பட் வாட் மிஸ்டர் கணேஷ் குமார் இஸ் சேயிங், டூப்ளிகேட் வோட்டர்ஸ், அதாவது உங்கள் பேரில் 2-3 இடத்துல எபிக் நம்பர் இருந்தால் அதை ஸ்கேன் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வீடு போய் ஸ்கேன் பண்ணுவாராம். யூ ஆர் கோயிங் பேக் இன் ஸ்டோன் ஏஜ் எரா. 2003 டாக்குமெண்ட்டில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்க, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க, எல்லாமே இருந்தது. இட் இஸ் திஸ் பர்டிகுலர் பர்சன் ஹூ இஸ் சேயிங், நோ we will not use all of this. In the same document, it clearly says, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 11 டாக்குமெண்ட் அது 12 ஆக்குனாங்க, இப்போ 13 ஆக்குனாங்க. 13வது டாக்குமெண்ட் என்ன, பீகாரில் நடந்த எஸ்ஐஆர், அதை பேஸ் பண்ணி நீங்கள் மற்ற இடங்களில் நடத்துங்க. பீகாரில் நடந்ததே தவறாக இருக்குது, அதற்கான அலிகேஷனே ஏராளமாக இருக்குது, அதே நீங்கள் தெளிவுபடுத்தலை. மற்ற இடங்களில் அதை வச்சு நீங்கள் எஸ்ஐஆர் நடத்துறது எப்படி? அண்ட் வேர் இஸ் டிஎம்கே கவர்மெண்ட், வேர் இஸ் ஏடிஎம்கே? அலைன்ஸில் தானே இருக்காங்க. ஏடிஎம்கே தனி அலைன்ஸில் இருந்தால் கூட நாளைக்கு இது வந்து உங்களுடைய ரீஜனல் பாலிட்டிக்ஸை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்க போகுது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இன்றைக்கி நீங்கள் அலைன்ஸில் இருந்தால் கூட வாட் ஹேப்பன் டு சிவசேனா, வாட் ஹேப்பன் டு என்சிபி, இன்னைக்கு நிதிஷ்குமாரோடைய நிலை என்ன? ஸோ யூஆர் சீயிங் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ், யூஆர் நாட் சீயிங் லாங் டேர்ம் பெனிஃபிட். You're not thinking for ADMK as a group. You're just thinking உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய பெனிஃபிட், எடப்பாடியோடைய பெனிஃபிட் மட்டும்தான். இங்கே 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த கட்சிக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலையே. ரைட்? ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுமே அந்தந்த அரசியல் கட்சி, ரீஜனல் கட்சி எல்லாமே போயிட்டு இருக்கு இல்லையா. Now they have such a large tool in their hand. None of these regional parties will be safe henceforth. I'm telling you. 11 டாக்குமெண்ட்லேருந்து 13 டாக்குமெண்ட் போனீங்க. அந்த 13 டாக்குமெண்ட்டில் ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டை வந்து வெறும் ஐடி ப்ரூஃப் மட்டும் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரேஷன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், பேன் கார்டு எடுத்துக்க மாட்டோம், லைசன்ஸ் எடுத்துக்க மாட்டோம், ஓட்டர்ஸ் ஐடி எடுத்துக்க மாட்டோம், மன்ரேகா கார்டு எடுத்துக்க மாட்டோம். என்ன எடுத்துப்பீங்க? பாஸ்போர்ட் எடுத்துப்போம், பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துப்போம், என்ஆர்சி சர்டிஃபிகேட் எடுத்துப்போம், நிலப்பட்டாவை எடுத்துப்போம். எத்தனை பேர்கிட்ட இருக்குது சார் நிலம்? உங்கள் பேரில் நிலம் இருக்கா? சரியா? இஃப் ஐ ஆஸ்க் யூ வெதர் யூ ஹாவ் அ பாஸ்போர்ட், ஐ மே நாட், உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு. ஸோ ஹவு டு அட்ரஸ் ஆல் ஆஃப் திஸ்? இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் தொடங்கி இன்னைக்கு 11 12 நாள் ஆயிடுச்சு. இதுவரை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா? எப்படி ஃபார்ம் நிரப்பணும், எங்கே நிரப்பணும், ஃபார்ம் நம்பர் 6னா என்ன, 7னா என்ன, 8னா என்ன, ஏதாவது பார்த்தீங்களா? தே ஆர் குவைட். தே வாண்ட் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு டு ஜஸ்ட் ஸ்கிப் த ஃபார்ம்ஸ். கடைசியில் இத்தனை பேர் ஃபார்ம் நிரப்பலை, நாங்கள் என்ன பண்ணுறது? சார், இப்போது பீகாரினுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. இன்னமும் அப்படி தான் இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். அதுதான் இவங்களுக்கு சாதகமாயிடுச்சா? அப்படி இல்லை. இல்லை, ஃபார்ம் எழுத தமிழ்நாடு ரொம்ப படித்த மாநிலம் தானே. ஆமாம், நம்பர் 1 இன் எஜுகேஷன். எஸ். தமிழ்நாட்டில் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்களில் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, எத்தனை பேருக்கு ஃபார்ம் நம்பர் 6னா என்ன, 7னா என்ன, 8னா என்ன, ஓட் அதிகாரத்துடைய பவர் என்ன, தேர்தலை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், அதை விட்டுருங்க. பேசிக்காக உங்கள் கையிலேருந்து ஓட்டு பறிக்கப்பட்டுச்சுன்னா
என்னாலும் நீங்கள் இழக்க போகிறீங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? யாருடைய பொறுப்பு? தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பா இல்லையா? இவிஎம் இன்ட்ரடியூஸ் செய்யும்போது ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் போய் மாக் போலிங்கை கற்றுக் கொடுத்த ஆணையம் தான் இது. எப்படி பட்டன் அமுக்குனீங்கன்னா எப்படி அப்புறம் விவிபேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போது ஒரு ட்ரைவ் நடந்தது. ஏன் இதுக்கு நீங்கள் சொல்லலை? ரைட். எஸ்ஐஆர் பேரை நீக்கிறதுக்கா இல்லை அது சரி பார்ப்பதற்கா? Here you have deleted 68 lakh voters. We don't know who. You added 21 lakh voters. We don't know who. So Mr. Ashwathama vote திருடப்படலைன்னு எப்படி சொல்கிறாருன்னா I'll explain it to you. டெல்லியிலேருந்து பிஜேபி நபர்கள் பீகாருக்கு வர்றாங்க, ஓட்டு போடுறாங்க. டெல்லியிலையும் ஓட்டு போடுறாங்க, பீகார்லேயும் ஓட்டு போடுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான நபருடைய எவிடன்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. அவங்க என்ன பூஜை ஆர்த்தி எடுக்க வந்தாங்களா பீகாருக்கு? இஸ் திஸ் நாட் vote chori? You know, I'll tell you one more very beautiful example. 2020 ஆர்ஜேடி, இப்போ ஆர்ஜேடிக்கெல்லாம் ஓட்டு போடலன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? I'll come to that point. மக்கள் ஆர்ஜேடி எதிர்த்துட்டாங்க, அதனால இவ்வளோ பெரிய மேண்டேட் எங்களுக்கு கிடச்சிருச்சு. நோ, ஆர்ஜேடிக்கு 2020 கிடச்ச ஓட்ஸ் பர்சன்டேஜ் வாஸ் 23.11. இப்போது 22.76. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 0.35%, 0.35% மட்டும்தான் ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு. பட் ஹவு மச் தே லாஸ்ட்? தே லாஸ்ட் 50 seats. பிஜேபி 2020 பிஜேபிஸ் ஓட் ஷேர் வாஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட அதிகமான ஓட் ஷேர் ஆர்ஜேடிக்கு தான் இருக்குது, நாட் பிஜேபிக்கு. BJP had 19.46% of vote share in 2020. 2025 BJP vote share increased by 1.44%, which is 20.90. இப்போ ஆர்ஜேடியை விட குறைவாக தான் vote share இருக்கு. But they got 91 seats. சார், இது ஒரு பக்கமாக இருந்தாலும் 2020 காங்கிரஸ் 19 seats கிட்ட வின் பண்ணாங்க. இந்த வாட்டி டபுள் டிஜிட்டல் கூட கிடைக்கல. அண்ட் ரொம்ப நிறைய ஓட்டு வித்தியாச மார்ஜின்லாம் கோட்டை விடல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 தொகுதி இருக்குது. 8 தொகுதியில் வித்தின் 1000 votes-க்குள்ளே தோற்ற தொகுதி இதெல்லாமே. பார்த்தீங்கன்னா சந்தேஷ்ங்கிற ஒரு தொகுதி, அதில் வெறும் 27 ஓட்டு வித்தியாசத்தில் ஆர்ஜேடி நபர் தோற்றுருக்கிறாரு. ராம்கருங்கிற ஒரு தொகுதியில் வெறும் 30 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. அகைன் என்கிற ஒரு தொகுதியில் 95 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. டாக்காவில் 178 சீட்டு ஓட்டு. ஃபர்போஸ் கஞ்ச் என்கிற ஒரு இடத்துல 221 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விதின் 1000 votes ஒரு 8 தொகுதி. சரி, 2000 to 5000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் அரவுண்ட் 21 seats. 21 இங்கே ஒரு 2000க்கு கீழே இருக்கக்கூடிய ஓட்டு ஒரு 28 சீட்டுகளில் மட்டும்தான் இந்த 5000 ஓட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது. மற்ற மாநிலங்களும் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அகெயின் திஸ் 28 seats might have gone to RJD. So from 24 they would have been in 50. இந்த இடத்துல ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தே டென்ட் வாண்டட் ஜேடியூ டு கோ எக்ஸ்ட்ரீம்லி லோ. ஜேடியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 81-82 சீட்டில் இருக்குது. அண்ட் பிஜேபி கிராஸ்ட் 91-92. இந்த இடத்துல ஆர்ஜேடிக்கு ஒரு 50-60 சீட் கிடச்சி, சிராக் பாஸ்வானுக்கு ஒரு 10 சீட் குறைஞ்சு, பிஜேபி அண்ட் ஜேடியூ நெக் டு நெக்கில் இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்திருந்துச்சுன்னா த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் would have been again நிதிஷ்குமார் அண்ட் ஆர்ஜேடி. இப்போ நிதிஷ்குமாரே தேவையில்லாதபடி ஆயிடுச்சு. தோ ஹி ஹேஸ் 80 seats, பட் நிதிஷ்குமார் தேவையில்லை. ஏன்னா இவங்கள்ட்ட 91 இருக்குது. அங்கே சிராக் பாஸ்வான்கிட்ட 21 சீட் இருக்குது. இந்த 2 பேருமே சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு 212 சீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சின்ன சின்ன யூனோ த அதர்ஸ், த இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ், சின்ன சின்ன கட்சிகள் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 கிடச்சிரும் உங்களுக்கு.
ஸோ நிதிஷ்குமாரே தேவையில்லை இங்கே. இப்போ யார் சிஎம் கேண்டிடேட்? அஃப்கோர்ஸ் பிஜேபி சப்போர்ட்டிங் சிஎம் கேண்டிடேட். இப்போ யாராவது தெரியுதா நீங்கள் பார்த்த வரைக்கும்? தேர் இஸ் ஒன் பர்சன் ஹூ இஸ் வெரி க்ளோஸ் டு அமித்ஷா. அந்த நபரை தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் டூ ஏர்லி டு சே. இன்னொரு ஆங்கிலம் வருது இந்த முறையும் நிதிஷ்குமார், ஏன்னா 12 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிதிஷ்குமார் ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் நில்சே இல்லை எனக்கு போதும் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன்னு அவரே சொல்லுவார். இல்லைன்னா நிதிஷ்குமார் மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் ஆக்கி ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு முடியலை பண்ணலைன்னு வச்சு வேறு ஆளை மாற்றுவாங்க. அதை நீங்கள் சொன்ன அந்த அமித்ஷாவுக்கு க்ளோஸான ஒரு நபர். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ தேர் ஆர் 2 ஈக்குவேஷன்ஸ் ஹியர். பட் இந்த ரிசல்ட் ஒரு மக்களால் கொடுக்கப்பட்ட மேண்டேட் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. அதாவது இந்த ஒரு பீகார் ரிசல்ட் ஒரு பாடம். சார் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது ஐ டோன்ட் நோ ஹவு ஹீஸ் அ பாலிட்டிஷியன். அவர் அரசியல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. ஸ்டாலின் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் யூனோ ஐ வாஸ் இன் த கிரவுண்ட். எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். ரெண்டாவது ஐ ஸ்டடி டேட்டா. யூனோ நான் அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி மட்டும் நான் சொல்லலை. எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் அங்கே பிஜேபிக்கு சப்போர்ட்டாக நின்னது, எப்படியெல்லாம் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்களில் ரீஎலெக்ஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பீகாரில். அப்படி தேர்தல் ஆணையம் சரியாக ஆக்ஷன் எடுத்துச்சுன்னா எத்தனையோ இடங்களில் ரீஎலெக்ஷன் நடக்கும். ரைட். ஸோ தேர்தல் ஆணையம் இஸ் வித் த கவர்மெண்ட். தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையாக நிற்காத வரை இது போன்ற திருட்டுக்களை உங்களால் தடுத்தே நிறுத்த முடியாது. ஸோ ஓட் சோரிங்கிற விஷயத்தை கூட காங்கிரஸால் சரியாக எடுத்து வைக்க முடியலை. ராகுல் காந்தி இஸ் அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ராகுல் காந்தியோட ப்ரெஸ் மீட் 1, ப்ரெஸ் மீட் 2, ப்ரெஸ் மீட் 3 நடந்ததுக்கப்புறம் கூட எத்தனை இடங்களில் நீங்கள் போராட்டத்தை பார்த்தீங்க? காங்கிரஸ் தொண்டர்களே எங்கெல்லாம் ரோட்டில் போராடினது இங்கே பார்த்தீங்க? ஒன்றாவது பார்த்தீங்களா? ஐம் நாட் சேயிங் நேபாள் மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே வந்துடும், பங்களாதேஷ் மாதிரி. நோ, இட் ஷுட் நாட் ஹேப்பன். அ கண்ட்ரி லைக் இந்தியா அந்த மாதிரியான தவறான முடிவு எந்த அரசியல் கட்சியும் யாருமே எடுக்கக்கூடாது. ஓகே. நோ வயலன்ஸ் இஸ் அக்செப்டட் இன் திஸ் கண்ட்ரி. அஹிம்சை வழி தான் ஒரு சரியான வழி. கேள்வி கேளுங்க, கேள்வியை சரியாக கேளுங்க. உங்களோட கேள்வி கேட்காத பட்சத்தில் ரோட்டில் உட்காருங்க, போராடுங்க. And that is how we got our independence. That is how we got our independence. And அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ராஜா கையில் இருக்கக்கூடிய சாசனத்தை பிரஜை கையில் கொடுத்த காலம் அது. இப்போ அந்த பிரஜை கையில் இருந்து அந்த காலத்தை அங்கே பிரிட்டன்ல இருந்து ஒரு ராணி ஒரு உத்தரவு போடுவாங்களாம், அந்த உத்தரவை நம்மளாம் எடுத்துக்கணுமா? அப்போ நோ, திஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்கே இப்படி தான் இருக்கும், இங்கே இதுதான் கைட்லைன்ஸ், இதுதான் விதிமுறை, இதுதான் சட்டம் உருவாக்கி நம்மகிட்ட கொடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச அரசாங்கத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்க. சர்வாதிகார ஆரோகன்ஸ் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதி தலையில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சார், இப்போது கார்த்திக் சிதம்பரம் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நார்மலாகவே 2029 பிஜேபி மேலே ஒரு அலுப்பு ஏற்பட்டு அந்த அலுப்பு காங்கிரஸ் பக்கம் திரும்பி அது ஓட்டாய் மாறுவதற்கு அதெல்லாம் சும்மா சார். ஏன்னா 3 டைம்ஸ் வந்துட்டாங்க. நார்மலாகவே ஒரு அலுப்பு வந்துடும் சார். பீகார் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேட் எப்படி கண்ட்ரியோட கம்பேர் பண்ணுறது? ஸ்டேட் ஆர் கண்ட்ரி, வாட் எவர் இட் இஸ், ஐம் டெல்லிங் யூ வித் திஸ் ஆட்டிடியூட், மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். வித் திஸ் ஆட்டிடியூட் யூ ஹவ் ஆல்ரெடி லாஸ்ட் இந்தியா. ஹூ டுக் vote chori as a campaign? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு நீங்கள் ரோட்டில் வந்தீங்களா? எம்கே ஸ்டாலின் இப்போ பேசுகிறாரு, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. வேர் வாஸ் ஹீ ஃபார் த லாஸ்ட் 3 months? உங்களுக்கு தெரியலையா vote chori நடக்கிறது? ஏன்னா உங்களுக்கு பயம். இடி வந்துடும், சிபிஐ வந்துடும், எங்களுடைய மற்ற நபர்கள் மீது ஒரு சில ரெய்ட் போட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? பயம். Every politician in this country is living out of fear. Is living out of fear. அந்த ஃபியர் ஏன்னா நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சரியான வேலையை பார்க்கல. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5 வருஷத்துடைய ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு, இந்த தொகுதியில் நான் நின்னேன், இந்த தொகுதியில் இத்தனை ரோடு போட்டேன், இத்தனை
மருத்துவமனைகளை நான் சரி பார்த்தேன். நீங்கள் புதுசாக கட்ட வேண்டாம் சார். ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு inaugurate நியூ ஸ்கூல்ஸ் எவ்ரி டைம் யூ கம். நோ, ரெனோவேஷன் நான் பண்ணேன். கல்வி தரத்தை நான் உயர்த்தினேன். மருத்துவ துறையை நான் வந்து சரி பார்த்தேன். ரோடு நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 50 ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இருந்துச்சு சார். நான் வந்து புதுசாக ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கேன். இந்த ரோடு குண்டும் குழியமாக இருந்துச்சு. நான் வந்ததுக்கப்புறம் இந்த ரோடை சிமெண்ட் ரோடாக இருந்துச்சு, நான் தார்ஸ் ரோடாக போட்டேன். இதுதான் do you see this kind of campaign? இல்லை, இதுதான் நார்த் இந்தியாவில் காங்கிரஸ் வீக் ஆனதுக்கும் பிஜேபி வளர்ந்ததுக்கும் ஒரு காரணமா? நோ, அங்கே தான் ரோடே கிடையாது. இல்லை, ஒரு விஷயம் 20 வருஷமா நீங்கள் தானே இருந்தீங்க. அங்கேதான் ரோடே கிடையாது. சகதியில் தானே மக்கள் அங்கே நடந்து போயிட்டு வர்றாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அதுக்காக அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? சகதியில் நடந்து போகிறதுக்கு, காவா இல்லாததுக்கு, ரோடே இல்லாததுக்கு, ஸ்கூல் இல்லாததற்கு, பள்ளிக்கூடம் இல்லாததற்கு, வேலைவாய்ப்பு இல்லாததற்கு, ஃபேக்ட்ரிஸ் இல்லாததற்கு, எந்த விதமான வேலையும் பார்க்காததற்கு இந்த மேண்டேட் மக்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏன் காங்கிரஸ் இருக்கிறீங்க? காங்கிரஸ் தான் இங்கே கிடையாது. It is only you, BJP and JDU. You cannot question Congress at all in this. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 26லேயும் பீகார் வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி தான் நமக்கு. பீகார் இஸ் அ ப்ரூவன், இட் இஸ் நாட் ட்ரெய்லர், எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்தலம். எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிருச்சு. Now the next target is Tamil Nadu. The next target is West Bengal. The next target is Kerala. நீங்கள் டைரெக்டாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தான் அங்கே ஆட்சி பிடிக்கணும்னாலாம் கிடையாது. நீ பிஜேபியோடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் அவங்களுக்கு இதே ஓட் சோரி நடக்கும். இதே வழியாக நீங்கள் அவங்கள பவரில் கொண்டுட்டு வருவீங்க. நீங்கள் அப்படியே ஒட்டிக்கின்னு அதுக்குள்ளே வந்துடுவீங்க. ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 சீட்டில் 30 சீட்டு ஆளும் கட்சிக்கு கிடைக்கிது. 70 சீட்ஸில் 25-30 சீட்டு பிஜேபிக்கு போகுது. மீதம் இருக்கக்கூடிய 40 சீட்டு வந்து இன்னொரு கோயிலேஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு போகுது. 70 சீட்ஸ் நீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க. See, their motto is not to be a chief minister, prime minister, no. Their motto is to hold the government. அதுதானே உத்தேசம் ஒழிய, இல்லைன்னா பீகாரில் என்றைக்கோ பிஜேபி தன்னுடைய சீஃப் மினிஸ்டரை இறக்கியிருப்பாங்க. ஈவன் போன முறை BJP was the single largest party in Bihar. They could have said, எங்களுடைய chief minister தான் வரணும்னு. No, that is not the agenda. Agenda is to capture the power. ஒரு வாட்டி உள்ள வந்ததுக்கு அப்புறம் the next election is when they bring their own chief minister, which happened in Maharashtra. Okay. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே 30-40 எம்எல்ஏக்களை வச்சுட்டு வந்தார். நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனீங்க. 2.5 வருஷம் அவர் இருந்தார். கட்சியை உடைச்சிங்க. இன்னொரு பக்கம் என்சிபி சரத்பவாரை தூக்கிட்டு அஜித் பவாரை கொண்டுட்டு வந்தீங்க. 75,000 crore ஊழல் சிஏஜி ரிப்போர்ட் இருக்குது. அவரை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க. இப்போது 300 கோடி ரூபாய் கொடுத்து 1800 கோடி ரூபாய்க்கான நிலத்தை எழுதி வாங்கியிருக்கான் மகன், அஜித் பவாரோடைய மகன். ரைட்? பட் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் எலெக்ஷன்? இவருக்கு சீட்டு குறைஞ்சது. யூ brought தேவேந்திர ஃபட்னவிஸ் as சீஃப் மினிஸ்டர். நாளைக்கு அதான் ஆகும். இந்த முறை எடப்பாடியே ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. he becomes chief minister. Following year BJP will say, oh, we got the mandate, now we will bring our chief minister. வாஜ்பாய் காலகட்டத்தில் இருந்த பிஜேபிக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் பல வித்தியாசங்கள். people who know BJP in and out, see, BJP was a wonderful political party. நீங்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரைட்? ஆர்எஸ்எஸ் ஆர் பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஏராளமான கொள்கைகள் மக்களை நேரடியாக பெனிஃபிட் செய்யக்கூடிய கொள்கைகளாக இருந்தது. என்டையர் சிஸ்டம் சோரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.